அதெல்லாம் அதெல்லாம் ஐடியா கிளியர்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஆமா ஐடென்டிட்டி சார். ஃபார்முலா பத்தி தெரியும் நினைக்கிறேன். ஐடென்டிட்டி ஃபார்முலா என்னடா? ஐடென்டிட்டி ஃபார்முலா என்னன்னு தெரியுங்களா? என்னென்ன ஐடென்டிட்டி ஃபார்முலா இருக்கு? sin square plus 1 is equal cos. இன்னொரு சொல்லு. Sorry, sin square theta plus 1 is equal to cos square theta. ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. மறந்துக்கூடாது. சரிங்களா? ஓகே சார். அப்ப இதுல இருந்து ரெண்டு ஃபார்முலா டெரைவ் பண்ணலாம். என்னென்ன ஃபார்முலா? 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு theta is equal to cos cos ஸ்கொயர் square தீட்டா. theta. அதே மாதிரி 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு sin ஸ்கொயர் தீட்டா. சரியாம்மா? ஆமா சார். டவுட் இருக்குங்களா? இல்ல சார். அதே மாதிரி அடுத்த ஃபார்முலா சொல்லு பார்க்கலாம். 1 plus tan square theta is equal to sec square theta. அதே மாதிரி என்ன சொல்லுங்க. அடுத்த ரெண்டு ஃபார்முலா இதுல இருந்து அப்புறம் அடுத்த 1 plus sec square theta plus 1 is equal to tan square மைனஸ் 1. theta. ஏன் அவ்வளவு கஷ்டப்படுற? இந்த மைனஸ் 1 வந்து இங்க போயிடும். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 minus 1. tan ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? அதே மாதிரி Okay, இந்த sir. tan ஸ்கொயர் தீட்டா இங்க போயிடும். 1 இங்க வச்சுன்னு இந்த tan ஸ்கொயர் தீட்டா இங்க போயிடும். அப்ப என்ன ஆகும்? சீக்கன் ஸ்கொயர் Tan தீட்டா square theta மைனஸ் minus. tan ஸ்கொயர் தீட்டா. Okay, மைனஸ் sir. பிளஸ் தப்பாகுதோ? இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இல்ல. அதாவது இந்த 1 இங்க வச்சுக்கோ, tan இங்க மூவ் பண்ணிக்கோ. tan இங்க மூவ் ஆகுதுன்னா மைனஸ் வரும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். ஓகேமா, வெரி குட். அடுத்த ஃபார்முலா நீங்களே டெரைவ் பண்ணி சொல்லுங்க. அடுத்த ஃபார்முலா என்ன? 1 plus cot square theta is equal to cosecant square theta. அதே மாதிரி மூணு ஃபார்முலா டெரைவ் பண்ணி சொல்லுங்க. Cosecant square theta minus 1 is equal to cot square theta. And then cosecant square theta minus cot square theta is equal to 1. Any doubt, no? இல்ல சார். சூப்பர். ஆல்ரெடி ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா கத்து கொடுத்துட்டேன். அந்த ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா வச்சு ஐடென்டி ஃபார்முலா கொண்டு வரணும். அதில் டவுட் இருந்தால் சொல்லுங்க. இப்போ நான் எழுதுறது எனர்ஜி டவுட் இருந்தால் சொல்லுங்க. சரியாம்மா? ஓகே சார். sin theta equal to 1 by cosecant theta is correct or not? ஆமா சார். அப்போ cosecant theta equal to 1 by sin theta is 1 correct. by sin theta. அப்போ இதுல இருந்து sin theta into cosecant theta equal to 1 கரெக்டா தப்பா? 1. ஆமா சார். கரெக்ட் தானே? இதே மாதிரி ரிமைனிங் ஃபார்முலா எடுக்கணும். ரிமைனிங் ஃபார்முலா எடுக்கணும். sin theta. Oh my god. அடுத்த ஃபார்முலா என்ன? cos theta So அடுத்த ஃபார்முலா வந்து cos theta is equal to 1 by sec theta. Sec theta is equal to 1 by cos theta. Sec theta into cos theta is equal to 1. டவுட் இருக்குதாமா? Tan theta. அடுத்தது. Tan theta is equal to 1 by cot theta. Tan theta equal to 1 by cot theta. Cot theta is equal to 1 by tan theta. Cot into tan is equal to 1. So very good. That's correct answer. Okay, sir. சரி. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் இன்னைக்குள்ள ஃபார்முலா பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுடைய ப்ரூஃப் வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த கிளாஸில் ஃபார்முலா கொடுத்துருக்குன்னா அடுத்த கிளாஸ் வந்து உங்களோட புக்கில் இருக்கு, நீங்கள் அனுப்புகிற புக்கில் இருந்து ப்ரூஃப் பார்ப்போம். ஓகே சார். சார் ஏதாச்சும் டவுட் இருந்தால் அப்பப்போ எனக்கு கிளியர் பண்ணி விட்டுறேன். சார் டவுட்டுன்னு சொல்லி கேட்டு கிளியர் பண்ணிக்க நீங்கள். சரிங்களா? ஓகே சார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் 6 ஃபார்முலா. அதை வச்சு தான் கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபார்முலா பக்கமாக நம்மளால டெரைவ் பண்ண முடியும். இப்போ எழுதுகிற 6 ஃபார்முலா வச்சு 100 ஃபார்முலா எழுதுறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா sin of a plus b. நெக்ஸ்ட் ஃபார்முலா sin of a minus b. நெக்ஸ்ட் cos of a plus b, cos of a minus b.
Next, tan of a plus b, tan of a minus b. ஓகே சார். தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? sin into cos sin a into cos b அப்படி சொல்ல வேணும். cos sin A into cos B minus sin B. சார் மைனஸ் வராது. மைனஸ் இதுக்கு வராது, சைனுக்கு வராது, காசுக்கு தான் வரும். ஃபார்முலா ஓகே கொஞ்சம் சார். டெவலப் பண்ணீங்கன்னா ப்ரூஃப் ஈஸியாக இருக்கும். இப்போ கொடுக்குற ஃபார்முலா படிச்சுட்டு வாங்க நெக்ஸ்ட் கிளாஸ். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் உனக்கு நாளைக்கு லீவுங்களா? இல்ல சார், நாளைக்கு எனக்கு காலேஜ் இருக்கு சார். காலேஜ் இருக்கு. ஓகே, அந்த ஃபார்முலா படிச்சுட்டு வாங்க. அப்போ ஒவ்வொன்றா உங்களுக்கு அப்போ புரியும். சரிங்களா? அடுத்தது ஓகே. பிட்வீன் இது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மைனஸ் வரும். இதுக்கு தான் பிட்வீன் மைனஸ் வரும். சரியாம்மா? ஓகே சார். நீங்க சொன்னீங்களா பிளஸ்க்கு மைனஸ் வராதானே, காசுக்கு தான் பிளஸ்க்கு மைனஸ் வரும். சரிடா கண்ணு? சரி சார். cos A into cos B minus sin A into sin B. எனி டவுட்மா? அதுக்கப்புறம் நோ சார். இதுக்கு cos A into cos B plus sin A into sin B. இது டேனுக்குமா? சார் டேனுக்கு டவுட்டுங்க சார். tan A plus tan B divided by 1 minus tan A into tan B. கரெக்டாமா? சார். இதுக்கு என்னவோ அப்படியே ஆப்போசிட்டா மாறும். tan A tan A minus plus tan B divided 1 plus tan A minus tan A into tan B. வராது, இங்க வந்து மைனஸ் வரும். கரெக்ட்டுங்களா? இங்க வந்து மைனஸ் வரும். எழுதுங்க கேன்சல் டிகிரி எனர்ஜி புரியுதுன்னா சொல்லுங்க, நான் மாத்தி சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே சார். அப்படியே காப்பி பண்ணிக்க. ப்ரீவியஸ் ஃபார்முலா காப்பி பண்ணிட்டீங்களா? காப்பி பண்ணி ஒரே செகண்ட் சார் எழுதிட்டேன். டவுட் இருந்தா சொல்றேன், இல்லைன்னா அடுத்தது மூவ் பண்ணிக்கலாம். மேல இருக்கிற ப்ராப்ளத்துல ஃபார்முலா நோட் பண்ணிக்கலாம். மேல இருக்கிற ஃபார்முலா எல்லாமே நோட் பண்ணிட்டேன் சார். ஓகே. இந்த 6 ஃபார்முலா தான் ஆ புரிஞ்சுட்டு எழுதுங்க. எழுதும்போது புரிஞ்சிட வேணும், தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு தெரியாம இருந்திருக்குது. அதை கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணி. ஏன் எழுத வைக்கிறேன்னா, எழுதுனாதான் ஃபார்முலா மெமரி ஆகும். அப்ப எழுதும் போதே கரெக்டா ஃபார்முலா மெமரி பண்ணிக்கணும். அது மெமரி பண்ண என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியாமா? சரி சார். எழுதியாச்சு சார். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? போலாம் சார். இதை பேஸ் பண்ணிட்டு cot A plus B cot A minus B கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வரலாம் இதை பேஸ் பண்ணிட்டு? அதுக்கு முன்னாடி வரதால டெரிவேஷன் போட்டு காட்டுறோம், கொஞ்சம் பார்த்துக்கங்க எப்படி வரும். இப்ப tan of A plus B என்னடா ஃபார்முலா? ஆல்ரெடி எழுதுனதே தான். tan A plus tan B divided by 1 minus tan A tan B. இதுல என்ன டவுட் இருக்குதா? எனக்கு இதை பேஸ் பண்ணி எனக்கு என்ன வேணும்? cot A plus B ஃபார்முலா என்னன்னு எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
எப்படி ஓகே சார். பயன்படுத்திக்கலாம்? எனி ஐடியா? சார் ரெசிப்ரோக்கல் அந்த மாதிரி ஏதாவது சூப்பர். யூஸ் பண்ணி. அப்ப ரெசிப்ரோக்கல் எடுத்தா என்ன ஆகும்? tan a plus b ன்னு 1 வர ஆன்சர் வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் வாங்கிக்கலாம். tan a plus b ன்னு வச்சுக்கங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து எல்லாத்துக்குமே காட்டா மாத்திருங்க. cot a ஓகே. 1 by cot b காட் ஏ divided by 1 minus 1 cot a காட் ஏ காட் பி. 1 by cot b. சரிங்களா? ஓகே சார். எல்சிஎம் எடுறாங்க. எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும்? எல்சிஎம் எடுக்க தெரியுங்களா? சார் காட் ஏபி வந்துடும். cot b plus cot a. ப்ளஸ் காட் ஏ டிவைடட் பை காட் ஏபி. cot a into cot b. divided by இங்க என்ன வரும் டக்குன்னு? காட் a ஏ இன்டு காட் பி minus 1 divided by cot a வரும். காட் பி. என்ன டவுட் இருக்குதாமா? சார். அப்ப இந்த டைம் கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார். அப்ப ரிமைனிங் என்ன வருது? cot b plus காட் பி ப்ளஸ் cot காட் ஏ a cot b plus cot a டிவைடட் பை காட் ஏ a இன்டு cot காட் பி b. மைனஸ். சரிங்களா? இது யாரோடது? tan a plus b யோடது. அப்ப எனக்கு cot வேணும்னா என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கலா மாத்தணும். cot a plus bங்கிறது என்னவோ ரைட் சைடு இருக்கிறத ரெசிப்ரோக்கலா மாத்தணும். ரெசிப்ரோக்கலா மாத்தினா என்ன கிடைக்கும்? cot a cot b minus 1 காட் இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுனா என்ன கிடைக்கும்? cot a plus cot b. காட் ஏ ப்ளஸ் காட் பி. எனி டவுட் மா ரிகார்டிங் திஸ்? ஓகே சார். இல்ல. நோ சார். ஓகே, தேங்க் யூ. அதே மாதிரி இப்ப tan a minus b ல இருந்து cot a minus b டெரைவ் பண்ணணும். என்ன வேணும்? tan a minus b equal to மைனஸ் tan a minus tan b tan பி divided by டிவைடட் பை plus ப்ளஸ் tan a tan into ஏ tan b. கரெக்ட்டுங்களாமா? tan பி. இத வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? cot a minus b க்கு 1 by convert பண்ணணும். சரிங்களா? கன்வெர்ட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணி பார்க்கலாம். நான் வெயிட் பண்றேன். நீங்க இத காப்பி பண்ணிட்டீங்களா? மேல இருக்கிறத? இல்ல சார், காப்பி பண்ணிடுறேன். அப்ப இத ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிருங்க. பண்ணிட்டு அப்ப அதுல இருந்து நீங்க cot a minus b டெரைவ் பண்ணி காட்டுங்க. சரியாமா?